Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில Husqvarna Vitpelen 250 சேலுக்கு தாங்க வந்திருக்கு. என்னடா புதுசா சேலுங்கறியே அப்படினு கேக்குறீங்களா? ஆமாங்க, இந்த வண்டியை பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட ஓனர் சேல் பண்ணி தாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வீடியோ எடுத்து போட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த வண்டியை எடுத்து சேலுக்காண்டி பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு 5 to 6 months பேக் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்கோம். ஒரு பவர்ஃபுல் மிஷினே சொல்லலாம், ஒரு 250cc அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போட்டு நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ், டாப் ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட சைடு லுக்குங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா Vitpelen Husqvarna பிராண்டு. ஸோ வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 bhp பவரும் 25 Nm ஆஃப் டார்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பவர் அண்ட் டார்க்கை வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணும்போது பக்காவான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குங்க. அண்ட் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, 250cc விட பார்த்தீங்கன்னா இதில் பவர் அதிகமாகவே இருக்கும். அண்ட் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவு பார்த்தீங்கன்னா 250cc பண்ணலாம். ஸோ டாப் எண்ட் எவ்வளோங்கிறத நான் போகும்போது சொல்கிறேன். ஸோ நீங்களே மிரண்டுருவீங்க, அந்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பவர் இருக்குங்க. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடல். ஸோ 1 year 10 months பார்த்தீங்கன்னா இந்த பைக் வாங்கி ஆகிடுச்சிங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்காண்டி என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு பைக்கோட ஓனர். ஸோ பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா என்கேஜ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டரோட நேமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காண்டி. அண்ட் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸுங்க. ஸோ பிராண்ட் நியூ டயர்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ பக்காவாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் பெரம்பலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பக்காவாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த வண்டியை பற்றி சொல்லி உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆன மாதிரியே தெரியாதுங்க. பக்காவாக பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ஸோ சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. எந்த அடினாலும் இது தாங்கிக்கும், பிரச்சனையே கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்ஸ் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு, கிரில்லு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் எங்கடா எக்ஸாஸ்ட் கால்னு கேட்காதீங்க, அண்ட் மிரர்ஸ் கால்னு கேட்காதீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பேக் பண்ணி வீட்டில் பத்திரமா இருக்குது. ஸோ வண்டி யாரும் பார்க்க வந்தீங்க, உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தந்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக்ஸு. ஸோ யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட்டோட செட்டப்பு நல்லா இருக்கு பாருங்கள். எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்துடும் சைடில். லுக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 35 மேலேயே தருங்க. ஸோ சேஞ்ச் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ்க்காண்டி. ஸோ ஸ்டாக் சேஞ்ச் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா 40 வரைக்குமே தருதுங்கிறது நான் சொல்லலைங்க, பைக்கோட ஓனர் சொல்கிறாரு. ஸோ ஸ்டாக் சேஞ்ச் ப்ராக்கெட்லாம் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சேஞ்ச் பேக்கெட் எல்லாமே புதுசுங்க. 2 டயருமே புதுசு. எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குது. ஸோ 5 years இன்சூரன்ஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கரண்ட்டில் இருக்குது. ஆர்சி புக் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். ஸோ ஓனரும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் பைக்கோட சவுண்ட் கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போவோம். அண்ட் ஃபேம், ஸோ பைக்கை பற்றியான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 1 year 10 months பார்த்தீங்கன்னா ஓல்டு. ஃபுல் ஷோரூம் சர்வீஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 years 2 months இன்ஜின் வாரண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காரு. ஸோ இன்ஜின் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170+ அட்டம் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எந்த 250cc பார்த்தீங்கன்னா பண்ணாது. பட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பண்ணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் கூலண்ட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு காஸ்ட்லியஸ்ட் கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது எல்லா கூலண்ட் ஆயிலுமே பச்சை கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறாரு. பிராண்ட் நேம் நான் கேட்கல. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர் யூஸ் பண்ணியிருக்காரா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் எல்லாமே நியூ டயர்ஸ் தான். ஸ்ப்ராக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நியூ. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்னு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட். இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ், வண்டியோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 36,000 kilometers பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ செட்டப் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹோல்டர் வச்சுருக்காரு. அண்ட் உங்களுக்கு 36,000 kilometers பார்த்தீங்கன்னா ரன் ஆகிருக்குங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வராதுங்க. பக்காவாக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ உங்களுக்கு தெரியும் சவுண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ எக்ஸாஸ்ட்னால கொஞ்சம் அதிகமாக தெரியும். எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குங்க.
நீங்கள் ரோட் சைடில் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த வண்டியை உங்களை எல்லாருமே பார்ப்பாங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பைக்குக்கு ஃபியூல் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருங்க. ஸோ ஒரு 250cc இல்லை எவ்வளோ பவர் கிடைக்குங்கன்னு இந்த வண்டியை வச்சு பாருங்கள். 78 செகண்ட் கியரில், தேர்ட் கியரில் 102. அண்ட் ஃபேமே ஆக்சிலேஷன் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. ஸோ நீங்கள் ஒரு கஃபே ரேசர் டைப்பில் ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பைக் உங்களுக்கு பக்காவாக ஷூட் ஆகுங்க. ஸோ தரமான வண்டிங்க. ஒரு 250cc 5th கியரில் புல் பண்ணுறேன், பவரை பாருங்கள். ஸோ இந்த வண்டி 250cc கொடுக்குற டாப் எண்டு எந்த வண்டியுமே கொடுக்காது. வரட்டாமாமே டிராஃபிக்ங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு காலேஜ் யூஸ் ஆர் ஃபேமிலி யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பெருசாக செட் ஆகாது. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட் எல்லாமே கம்மி தாங்க. ஸோ ஹைட்டான பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட்டான பர்சனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகும். நல்ல ஒரு வண்டிங்க. ஸோ 250cc இதோட பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஸோ ஒரு 390cc எவ்வளோ டாப் எண்ட் போகும்? அரௌண்ட் ஒரு 175 லாக் அடிக்குமா? ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 173 to 174 டாப் எண்ட் போகுங்க. கேர்லேருந்து எடுப்போம். ஹெவி விண்ட் பிளாஸ்ட்டு. பட் இந்த 250cc இந்த ஹெவி விண்ட் பிளாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 160 அட்டம் பண்ணுது. ஸோ மித்த 250cc கண்டிப்பாக திணறுங்க. ஸோ ஏன்னா இதோட ஏரோடைனமிக் பாடி அந்த மாதிரி அந்தளவு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். யாருங்க இதெல்லாம் நம்ம பயிர்களாக தான் இருக்கும். அப்பா தரமாக இருக்குங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. லைட்டாக ஷேக் ஆகுது. ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னு தெரியல. பிரேக்கிங் சொல்லி ஆகணும். பிரேக் பேட்ச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புதுசுங்க. பின்னாடி பிரேக் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுறேன், ஃப்ரண்ட் பிரேக்கே அப்ளை பண்ணல. ஸ்டில் இதோட பைட் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமே ஸோ பைக்கோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோமா? பவரை பாருங்கள். 8000 RPM தாண்டிட்டா வண்டி பறக்குதுங்க. ஃப்ரண்ட் பிரேக்கிங். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கிறேன். அங்கே பாருங்கள். வாட்டர் பிரேக்கிங் கைஸ். முன்னாடி எந்த வண்டியும் வரல. பக்காவான பிரேக்கிங் கைஸ். பார்த்தாலே தெரியும். ஸோ பிரேக்கிங் தான் சுத்தமே சொல்ல முடியாது. அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சிருவோம் கைஸ். ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காண்டி தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக பைக்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் தர மாதிரியும் மைலேஜ் தர மாதிரியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் ஒரு பைக் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை. ஸோ உங்ககிட்ட ஏதாவது பைக் இருக்குது சேல் பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கொடுங்க. உங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து போடுறது தான் என்னோடய வேலை இனிமேல். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி பைக் சேல் வீடியோலாம் வருமானு கேட்டிங்கன்னா ஸோ கண்டினியூஸாக வருமானு தெரியல. ஸோ நம்ம பசங்க யாரும் பைக் சேல் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஸோ என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வீடியோஸ் போட்டு என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணி தரேன். ஸோ பெஸ்ட் ப்ரைஸில். ஸோ மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எனக்கு தெரியாதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைமே சரி ஓகே நம்ம நம்பி பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இனிதே ஆரம்பம். ஸோ நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங். ஸோ எப்படி இருக்குங்கலாம் தெரியல. ஸோ நம்ம பசங்க இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கவங்க தாராளமாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஸோ ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, சிங்கிள் ஓனரு. ஸோ 30,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரியே இருக்காது. வண்டியை பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான். ஏர் ஃபில்டருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்காண்டி தான் போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும்.
ஒரு 250cc இந்த அளவு ஒரு பவர் மான்ஸ்டர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு பக்காவான வண்டி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் டாப் எண்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகே வாங்க. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வண்டி பிடிச்சவங்க தாராளமாக அந்த வண்டியை வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்போ வேணும் ஸோ வந்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பைக்கோட ஓனர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அவருக்கு டெஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அவரே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் கொடுப்பாரு. ஓகே வாங்க. ஸோ பெரம்பலூர் சைடில் இருந்தாலும் சரி ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளை பின்ன அந்த சைடு வந்தீங்கன்னா ஸோ அந்த வண்டியை பார்த்து எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ பக்காவான ஒரு வண்டிங்க. ஸோ 250cc கேட்டகரியில். ஸோ நீங்கள் டாப் எண்டு எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு மிட் ரேஞ்ச் பவரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நான் என் சைடில் எவ்வளோ வண்டி ஓட்டியிருக்கேன், நானே இந்த மாதிரி சொல்கிறேன்னா அப்போ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவ்வளோ சொன்னியே ராசா, வண்டியோட ப்ரைஸ் மட்டும் சொல்லலையே அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்டுச்சு. பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs பைக்கோட ஓனர் கோட் பண்ணுறாரு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் 2,75,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கியிருக்காரு. ஸோ 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு வண்டி வாங்கி. பட் ஸ்டில் நான் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நியூ மாடல் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் பைக்னே சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. நான் Duke 250 பார்க்குறவங்க தாராளமாக விட்பலன் 250 எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, லிமிட்டஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். எங்கப்பா சேஃப் போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட் சேஃப் கைஸ், டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த வண்டி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது பைக்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுங்க, நான் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸில் சேல் பண்ணி தரேன். ஓகே வாங்க. ஸோ இனிதே ஆரம்பம் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களை சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. டாடா பை, லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங், பை பாய்.